Good afternoon students. Last classல நம்ம lifting the corporate veil பார்த்தோம். அதுக்கு முன்னாடி classification of companies பார்த்தோம், illegal associations பார்த்தோம், characteristics of companies பார்த்தோம், then introduction of companies பார்த்தோம், அதில் definitions பார்த்தோம். எல்லாம் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் யூனிட் அதோட முடிஞ்சுது. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் யூனிட் ஃபுல் நோட்ஸும் பிடிஎஃப்ல சென்ட் பண்ணியிருக்கிறேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு we will discuss about the formation of company. செகண்ட் யூனிட் இது. செகண்ட் யூனிட்டில் ஃபார்மேஷன் ஆஃப் கம்பெனி பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஃபார்மேஷன் ஆஃப் கம்பெனி அப்படின்னு சொல்லும்போது ஆக்சுவலாக கம்பெனி அண்ட் சோல் ப்ரொப்ரேட்டர் ரெண்டும் வித்தியாசம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இதில் நம்ம மெயினாக ஃபார்மேஷன் ஆஃப் கம்பெனிஸ் பற்றி தான் நம்ம இப்போ படிக்கிறோம். இந்த ஃபார்மேஷன் ஆஃப் கம்பெனி அதாவது ஒரு கம்பெனியை ஃபார்ம் பண்ணி அலைவாக கொண்டு வர்றதுக்கு ஒரு சில ப்ரொசீடிங்ஸ் இருக்குது. இது மாதிரி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இருக்குது. மெயினாக ஃபார்மேஷன் ஆஃப் கம்பெனியில் 4 இம்பார்ட்டன்ட் ஸ்டேஜஸ் ஒரு கம்பெனியை ஃபார்ம் பண்ணுறதுக்கு இந்த 4 விதமான ஸ்டேஜஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா ப்ரொமோஷன் ஆஃப் அ கம்பெனி. ப்ரொமோஷன் ஆஃப் அ கம்பெனி ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். செகண்ட் ஸ்டேஜ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் அ கம்பெனி. தேர்ட் ஸ்டேஜ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா சர்டிஃபிகேட் ஆஃப் இன்கார்பரேஷன். ஃபோர்த் ஸ்டேஜ் கமன்ஸ்மெண்ட் ஆஃப் த பிஸ்னஸ். ஸோ இந்த 4 ஸ்டேஜஸ் கரெக்டாக ஒரு கம்பெனியை ஃபார்ம் பண்ணும்போது ஃபாலோ பண்ணணும். அப்போ தான் அந்த கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ண முடியும். ஸோ ஃபார்மேஷன் ஆஃப் கம்பெனியில் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ப்ரமோஷன் ஆஃப் அ கம்பெனி. ப்ரமோஷன் ஆஃப் அ கம்பெனி அப்படின்னு சொன்னோன்னா என்னென்னா இதில் மெயினாக வர்றவங்க யாருன்னா ப்ரொமோட்டர்ஸ், அதாவது உந்துதல். இவங்க இல்லாமல் அந்த கம்பெனியை உருவாக்க முடியாது. அந்த மாதிரி அவங்கள தான் நம்ம ப்ரொமோட்டர்ஸ்னு சொல்கிறோம். இவங்க மெயினாக என்ன பண்ணுவாங்க, இவங்களோட ஒர்க் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இவங்க அந்த கம்பெனியை உருவாக்குறதுக்கு முன்னாடி, அதாவது ஒரு கம்பெனி ஃபார்மேஷனில் வர்றதுக்கு முன்னாடி என்னென்ன செய்யணுமோ அந்த ஒர்க்கை இவங்க பண்ணுவாங்க. அப்போ என்னென்ன ஒர்க் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா கம்பெனிக்கு ஃபஸ்ட்டு ஒரு நேம் வைக்கணும், நேம் சூஸ் பண்ணணும். அதாவது நம்ம கம்பெனி ஆக்டுக்கு உட்பட்டு தான் நேம் வைக்க முடியும். ஏன்னா ஏற்கனவே ஆல்ரெடி இருக்கக்கூடிய கம்பெனிஸ் நேமோ சிமிலாரிட்டி அல்லது சிமிலர் நேம்ஸ் அந்த மாதிரியெல்லாம் வைக்க முடியாது. ஸோ கம்பெனி ஆக்டுக்கு உட்பட்டு நம்ம ஃபார்ம் பண்ண போகக்கூடிய அந்த கம்பெனிக்கு ஏற்ற ஒரு நேம் சூஸ் பண்ணுறது, அப்புறம் அந்த கம்பெனியை உருவாக்குறதுக்கு தேவையான நெசசரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணுறது. அதாவது லைக் மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன் ஆர் ஆர்டிகிள் ஆஃப் அசோசியேஷன். அந்த கம்பெனியை ஃபார்ம் பண்ணுறதுக்கு, அதாவது இன்கார்பரேஷன் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தேவை. அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இவங்க ரெடி பண்ணுவாங்க. அப்புறம் கம்பெனியில் டைரக்டர்ஸ் இருப்பாங்க. அதில் அந்த டைரக்டர்ஸ் யாரை நம்ம செலக்ட் பண்ணலாம், அந்த மாதிரியான ஐடியா கொடுக்கறது. இந்த மாதிரி ஒரு கம்பெனியை ஃபார்ம் பண்ணுறதுக்கு அதாவது அலைவுக்கு கொண்டு வர்றதுக்கு முன்னாடி, ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன தேவையோ கம்பெனி ஃபார்ம் பண்ணுறதுக்கு அந்த மேக்சிமம் அந்த வேலைகள் எல்லாமே இந்த ப்ரொமோட்டர்ஸ் தான் பண்ணுவாங்க. ஆனாலும் நம்ம லீகலி அவங்களுக்கு எந்த ஒரு ஸ்டேட்டஸும் கிடையாது ப்ரொமோட்டர்ஸ்க்கு. ஆக்சுவலாக நம்ம சட்டப்படி ப்ரொமோட்டர்ஸ் அப்படின்னு சொன்னோன்னா லீகலாக அவங்களுக்கு ப்ராஃபிட்டோ அல்லது சேலரியோ அந்த மாதிரி இல்லை. பட் கம்பெனி ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு என்னென்ன இந்த கம்பெனி சம்மந்தப்பட்ட என்னென்ன ஹெல்ப் பண்ண வேண்டியதோ அது எல்லாமே மேக்ஸிமம் இந்த ப்ரொமோட்டர்ஸ் தான் பண்ணுவாங்க. ஸோ இவங்களோட ஒர்க் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அதுதான் ப்ரொமோஷன் மீன்ஸ் ப்ரொமோட்டர்ஸ் அவங்களோட ஒர்க்கு. இதில் ஃபஸ்ட் இந்த ப்ரொமோஷன் ஆஃப் அ கம்பெனியில் அதை என்ன சொல்கிறாங்கன்னா பிஸ்னஸ் என்டர்பிரைஸ் டஸ் நாட் கம் இன் டு எக்ஸிஸ்டன்ஸ் ஆன் இட்ஸ் ஓன். அதாவது எப்போவுமே ஒரு கம்பெனி எக்ஸிஸ்டன்ஸுக்கு வரணும்னா அது ஓனாக டக்குன்னு நிற்க முடியாது ஒரு கம்பெனி. ஸோ எந்த ஒரு கம்பெனியும் அவங்களா ஓன் இட் செல்ஃப் நான் இந்த கம்பெனி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓனாக நிற்க முடியாது. அப்போ அது கம்பெனியை ஃபார்ம் பண்ணி வரணும்னா அதுக்கு பேக்கில் இருந்து எல்லாம் அதுக்கு தேவையான ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்ணி கொண்டு வந்தால் தான் ஒரு கம்பெனி அப்படின்னு சொல்லி நிற்க முடியும். ஸோ இட் கம்ஸ் இன் டு எக்ஸிஸ்டன்ஸ் ஆஸ் அ ரிசல்ட் ஆஃப் த
எஃபர்ட்ஸ் ஆஃப் அன் இண்டிவிஜுவல்ஸ். அது ஒரு பர்சன் இண்டிவிஜுவலாக இருக்கலாம், ஆர் குரூப் ஆஃப் பீப்புளாக இருக்கலாம், அல்லது இன்ஸ்டிடியூஷன்ஸாக இருக்கலாம். அப்போ ஒரு கம்பெனி ஃபார்முக்கு கொண்டு வர்றதுக்கு, இன் எக்ஸிஸ்டன்ஸுக்கு வர்றதுக்கு, அதை ஒரு கம்பெனியை உருவாக்கி கொண்டு வர்றதுக்கு எஃபோர்ட் எடுக்கிறவங்க, அது ஒரு தனி நபராக இருக்கலாம், அல்லது நிறைய மக்கள் சேர்ந்த ஒரு குரூப்பாக இருக்கலாம், அல்லது அது ஒரு இன்ஸ்டிடியூஷன்ஸாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி யார் வேணாலும் இருக்கலாம். இதில் இண்டிவிஜுவல்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அவங்கள தான் நம்ம ப்ரொமோட்டர்ஸ், இவங்கள தான், இந்த மாதிரி இருக்கிறவங்கள தான் நம்ம ப்ரொமோட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அது இண்டிவிஜுவல்ஸாக இருக்கலாம், குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் ஆர் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இவங்கள தான் நம்ம இந்த கம்பெனியை உருவாக்குறதுக்கு வர ப்ரொமோட்டர்ஸ்னு சொல்கிறோம். ஸோ தட் இஸ் இட் ஹாஸ் டு பி ப்ரொமோட்டட் பை சம் பர்சன் ஆர் பர்சன்ஸ். The process of business promotion begins with the conceiving of an idea and ends when that idea is translated into action. ஸோ எப்போ அவங்க நிறைய இந்த ப்ரொமோட்டர்ஸ் வந்து கிவ் ஐடியா டு ஃபார்ம் த கம்பெனி, ஐடியா கொடுப்பாங்க அந்த கம்பெனியை உருவாக்குறதுக்கு. அதே மாதிரி அந்த என்னென்ன பண்ணணுங்கிற மேக்சிமம் கம்பெனி உருவாக்குறதுக்கு என்னென்ன தேவையானது இருக்கோ அது எல்லாமே இவங்க மேக்சிமம் சொல்லுவாங்க. ஸோ த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் த பிஸ்னஸ் என்டர்பிரைஸ் அண்ட் கமென்ஸ்மெண்ட் ஆஃப் இட்ஸ் பிஸ்னஸ். எப்போவுமே வந்து ஒரு கம்பெனி இன்கார்பரேஷன் ஆன உடனே ப்ரைவேட் கம்பெனிஸ் எல்லாம் தே கேன் ரன் த பிஸ்னஸ். ஆனால் பப்ளிக் கம்பெனிஸ் அப்படி பண்ணிட முடியாது. அதுக்காக தான் கமென்ஸ்மெண்ட் ஆஃப் பிஸ்னஸ் அப்படிங்கிறது வருது. ஸோ அதை அப்புறமா உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன், லாஸ்ட் பாயிண்டில் வரும், அது அப்புறம் சொல்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட் பாயிண்ட்டை தான் சொல்லிட்டு இருக்கிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ப்ரொமோட்டர்ஸ் ஆஃப் த கம்பெனி. ஸோ அப்போ இதில் யார், ஹூ இஸ் த ப்ரொமோட்டர் இன் அ கம்பெனி அப்படின்னு சொல்லும்போது, who is the promoter in a company la successful promoter is a creator of wealth and an economic profit. அதாவது ஒரு சக்சஸ்ஃபுல் ப்ரொமோட்டர் அப்படின்னு சொன்னோன்னா அவர் வந்து வெல்த், அதாவது நிறைய அசெட்ஸை உருவாக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பார். ஸோ சக்சஸ்ஃபுல் ப்ரொமோட்டர் இஸ் அ கிரியேட்டர் ஆஃப் வெல்த் அண்ட் அன் எக்கனாமிக் ப்ராஃபிட். எக்கனாமிக்கலி அவர் ஒரு அதாவது எக்கானமி இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரியும், வெல்த்னா நலன்கள் எல்லாமே, அது வந்து ப்ராஃபிட்டாக இருக்கலாம், இன்கமாக இருக்கலாம், அந்த மாதிரியான வெல்த் அதை வந்து கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு பர்சனாக இருப்பார். ஹீ இஸ் அவரை தான் சக்ஸஸ்ஃபுல் ப்ரொமோட்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ த பர்சன் who is concerned with the promotion of business enterprise is known as the promoter. So அந்த பர்சனை தான் இந்த கம்பெனியோட ப்ரொமோட்டர் அப்படின்னு சொல்கிறோம். யார் ஒரு பர்சன் வந்து ஒரு கம்பெனியோட நலனை கிரியேட் பண்ணி விடுறாரோ அவர் ஹூ இஸ் கன்சர்ன் வித் த ப்ரொமோஷன்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் என்டர்பிரைஸ், அவர் ஹீ இஸ் நோன் அஸ் த ப்ரொமோட்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஹீ கன்சீவ்ஸ் த ஐடியா ஆஃப் ஸ்டார்டிங் அ பிஸ்னஸ் and take all the measures required for bringing the enterprise into existence. இந்த ப்ரொமோட்டர் அப்படிங்கிற இந்த பர்சன் தான் அந்த அவரோட ஐடியாஸாக இருக்கலாம், ஒரு கம்பெனியை எப்படி ஸ்டார்ட் பண்ணணுங்கிறதுக்கு கொடுக்கக்கூடிய ஐடியாவிலிருந்து எண்டிங் வித் ஆல் அதர் மெஷர்ஸ் ரிக்வயர்ட் ஃபார் பிரிங்கிங் த கம்பெனி இன்டு எக்ஸிஸ்டன்ஸ். ஒரு கம்பெனி வெளியில் ரன் பண்ணி கொண்டு வர்றதுக்கு தேவையான எல்லா ரிக்வயர்டு மெஷர்ஸையும் இந்த ப்ரொமோட்டர்ஸ் தான் பண்ணுவாங்க. ஸோ அவங்கள தான் நம்ம வந்து ப்ரொமோட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இந்த ப்ரொமோட்டர்ஸ் அவங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அதாவது திருபாய் அம்பானி இஸ் த ப்ரொமோட்டர் ஆஃப் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி நம்ம நிறைய இடங்களில் நிறைய பிரான்ச்சஸ் வந்து ரிலையன்ஸ் எல்லாருமே பார்த்துருப்போம். அதோட அந்த கம்பெனியோட ப்ரொமோட்டர்ஸ் யார் அப்படின்னு சொன்னோன்னா திருபாய் அம்பானி. அப்போ அவங்க தான் அவங்களோட ஐடியா படி, அவங்களோட வியூ படி அவங்க எல்லாமே ஐடியா கொடுத்து ஸ்டார்ட் பண்ணப்பட்ட ஒரு கம்பெனி தான் இந்த ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ இதே மாதிரி எல்லா கம்பெனிஸ்க்கும் ஒவ்வொரு ப்ரொமோட்டர்ஸ் இருப்பாங்க. அந்த கம்பெனியோட வெல்த்தை கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு பர்சன், ஹீ இஸ் த சக்ஸஸ்ஃபுல் ப்ரொமோட்டர் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அந்த மாதிரி ப்ரொமோட்டர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஒரு கம்பெனிக்கு தேவையான எல்லா ரெக்கார்ட் மெஷர்ஸையும் அந்த பர்சன்ஸ் தான் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ இவங்கள தான் நம்ம ப்ரொமோட்டர்ஸ்னு சொல்லுவோம். த ப்ரொமோட்டர்ஸ் ஃபைண்ட் அவுட் த வேஸ் டு கலெக்ட் மணி. எப்படி மணி கலெக்ட் பண்ணணும்,
தென் ஐடியாஸ் அரேஞ்சஸ் ஃபார் ஃபினான்ஸ், ஃபினான்ஸ் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு என்னென்ன மாதிரியான ஐடியாஸ் இது பண்ணணும். தென் அசம்பிள்ஸ் ரிசோர்ஸஸ், எப்படியெல்லாம் ரிசோர்ஸஸ் கொண்டு வரணும். அண்ட் எஸ்டாப்ளிஷஸ் த கோயிங் கன்சர்ன். ஸோ அப்போ ஒரு கம்பெனிக்கு தேவையான எல்லா ரிசோர்ஸஸையும் எப்படி கொண்டு வரணும், அப்புறம் ஃபினான்ஸ் எப்படி அரேஞ்ச் பண்ணணும், அதுக்கு ஐடியா எப்படி கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி மணி எல்லாம் எப்படி கலெக்ட் பண்ணணும், இதுக்கு எல்லாமே இந்த ப்ரொமோட்டர்ஸ் they find out the ways. அவங்க தான் அதுக்குரிய வழிகள் எல்லாம் கண்டுபிடிச்சு கொடுக்குறாங்க. ஸோ த கம்பெனி ஹேஸ் பட் கம்பெனி லா ஹேஸ் நாட் கிவன் எனி லீகல் ஸ்டேட்டஸ் டு ப்ரொமோட்டர்ஸ். ஆனாலும் இந்த எல்லா வேலைகளையும் அவங்க தான் பண்ணுறாங்க. பட் நம்ம கம்பெனி லாவில் அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு லீகல் ஸ்டேட்டஸ் வந்து இன்னும் இல்லை. ஹீ ஸ்டாண்ட்ஸ் இன் அ ஃபிடியூஷியரி பொசிஷன். ஃபிடியூஷியரி பொசிஷன் அப்படின்னு சொல்லும்போது ஒரு நம்பகத்தகுந்த ஒரு இதில் தான் இருக்கிறாரே தவிர லீகலி அவருக்குன்னு சொல்லி ஒரு பொசிஷன் இன்னும் இல்லை. அதுதான் வந்து இந்த ப்ரொமோட்டர்ஸோட ட்ராபேக்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இந்த ப்ரொமோட்டர்ஸ்லேயே நிறைய விதமான ப்ரொமோட்டர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ டைப்ஸ் ஆஃப் ப்ரொமோட்டர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஃபர்ஸ்ட் ஒன் ப்ரொஃபஷனல் ப்ரொமோட்டர்ஸ், second occasional promoters, then promoter companies, then financial promoters, entrepreneurs, lawyers and engineers. இவங்க எல்லாருமே இந்த different types of promoters இப்படி இருக்கிறாங்க. ப்ரொஃபஷனலியும் இருக்காங்க, occasionally எப்போவாது வரக்கூடிய ப்ரொமோட்டர்ஸும் இருக்காங்க, கம்பெனி ப்ரொமோட்டர்ஸும் இருக்காங்க, தென் ஃபினான்சியலுக்குன்னு சொல்லி இருக்கிறாங்க ப்ரொமோட்டர்ஸ், தென் என்டர்ப்ரூனர்ஸ் ப்ரொமோட்டர்ஸ் இருக்காங்க, லாயர்ஸும் இருக்கிறாங்க, ப்ரொமோட்டர்ஸாக இன்ஜினியர்ஸும் இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி டைப்ஸ் ஆஃப் ப்ரொமோட்டர்ஸ் வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் இதில் வந்து ப்ரொமோட்டர்ஸ்ன்னு சொல்லும்போது செக்ஷன் 2 சப்கிளாஸ் 69ல் சொல்கிறாங்க. எப்படின்னா, ப்ரொமோட்டர்ஸ் வந்து மெயினாக இஃபெக்டிவ் ஃப்ரம் 12/9/2013 தான் அந்த ப்ரொமோட்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு வேர்டு இஃபெக்டிவ்க்கு வந்திருக்கு. அந்த செக்ஷன் 2 சப்கிளாஸ் 69 படி அந்த ப்ரொமோட்டருங்கிறது எஃபெக்டிவ்க்கு வந்த டேட்டு 12/9/2013. அதில் இவங்களோட ப்ரொமோட்டர்ஸ் அப்படின்னா என்னன்னு சொல்கிறாங்க, இட் மீன்ஸ் அ பர்சன், ஒரு ஆள், who has been named as such in a prospectus or is identified by the company in the annual return referred to in section 92. அண்டு இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, ஹூ ஹேஸ் கண்ட்ரோல் ஓவர் த அஃபேர்ஸ் ஆஃப் த கம்பெனி. யார் கம்பெனியில் ரொம்ப அஃபேர்ஸாக இருக்காங்க, கம்பெனியில் நல்லா வரணும் அப்படின்னு சொல்லி யார் அந்த கம்பெனி மேலே ஒரு அஃபேர்ஸ் வச்சு அந்த கம்பெனியை கண்ட்ரோல் பண்ணுறாங்களோ அவங்கள சொல்லலாம். தென் அதாவது டைரெக்டாவோ இன்டைரக்டாவோ அவங்க கண்ட்ரோலில் இருக்கும், அந்த கம்பெனியோட பெனிஃபிட்டுக்காக அவங்க ஒர்க் பண்ணுவாங்க. வெதர் ஆஸ் அ ஷேர் ஹோல்டராக இருக்கலாம், அல்லது டைரக்டராக இருக்கலாம், ஆர் அதர்வைஸ் யார் வேணாலும் இருக்கலாம். இன் அக்கார்டன்ஸ் வித் ஹூஸ் அட்வைஸ், டைரக்ஷன்ஸ் ஆர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் ஆஃப் த கம்பெனி இஸ் அக்கஸ்டம்டு டு ஆக்ட். அதாவது இவங்க ஏற்கனவே பழகி போன, அக்கஸ்டம்டு சொன்னோன்னா ஏற்கனவே பழகி போனவங்களோட ஆக்ட், இதெல்லாம் அதே மாதிரி அப்படியே பழகிருச்சுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதை கேட்டு அப்படியே பழகிடுச்சு அப்படின்னு சொல்லி அந்த மாதிரியான ஒரு அந்த டைரக்டர்ஸ் ஆஃப் த கம்பெனி இஸ் அக்கஸ்டம்டு டு ஆக்ட். அதே மாதிரி அந்த கம்பெனி அதே மாதிரி அதை பழகி போன மாதிரி அந்த கம்பெனி ஆக்ட் பண்ணுவாங்க. ஸோ ப்ரொவைடட் தட் nothing in subclause C shall apply to a person who is acting merely in a professional capacity. ஸோ இதில் மெயினாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, செக்ஷன் 2 சப்கிளாஸ் 69ல் ப்ரொமோட்டர்ஸ் வந்து எஃபெக்டிவ்க்கு வந்த டேட் சொல்லியிருக்காங்க. அப்புறம் இவங்க ப்ரொமோட்டர்ஸ்னால் யார் அப்படின்னு சொல்லும்போது, ஹீ இஸ் அ பர்சன், அவங்களுக்கு வந்து நேம்டு ஆஸ் சச் இன் ப்ராஸ்பெக்டஸில் and is identified by the company in the annual return referred to section annual returns வந்து section 92ல அதை பற்றி சொல்கிறாங்க. then who has control over the மெயினாக இதில் நீங்கள் ஞாபகம் வச்சுருக்கிறது, ப்ரொமோட்டர்ஸுங்கிறது யார் கம்பெனியில் கண்ட்ரோல் வச்சுருக்காங்க, கம்பெனியோட அஃபேர்ஸ் யாருக்கு ரொம்ப இருக்கோ அவங்க டைரக்டாகவும் பண்ணலாம், இன்டைரக்டாகவும் பண்ணலாம். அவங்க ஹீஸ் த ஷேர் ஹோல்டராக இருக்கலாம், அல்லது டைரக்டராக இருக்கலாம், ஆர் எனி அதர் பர்சனாக இருக்கலாம். ஆனால் கம்பெனியில் நல்ல ஃபார் த பெனிஃபிட் ஆஃப் த கம்பெனி அவங்க பண்ணுவாங்க இந்த ஒர்க் எல்லாமே. ஸோ அவங்க தான் ஹீ இஸ் த ப்ரொமோட்டர்ஸ் அப்படிங்கிறது தான். அவங்க நம்பகத்தகுந்த இது எல்லாமே சொல்லியிருப்பாங்க. ஸோ அவங்க அப்படியே பழகி போன ஒரு இதில் அந்த கம்பெனியும் ஆக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் இட்ஸ் ப்ரொமோட்டர்ஸ். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஆக்சுவலி 4 stages ஆஃப்
ஃபார்மேஷன் ஆஃப் கம்பெனி பார்த்தோம். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ப்ரொமோஷன் ஆஃப் அ கம்பெனி பார்த்தோம். செகண்ட் ஒன் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் அ கம்பெனி. ஸோ அப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் அ கம்பெனி அப்படின்னு சொல்லும்போது ஆக்சுவலி ஃபஸ்ட்டு ஒரு கம்பெனி ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னா அதுக்கு இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு தேவையான என்னென்ன ஒரு கம்பெனி இன் எக்ஸிஸ்டன்ஸ் கொண்டு வர்றதுக்கு என்னென்ன தேவையான மெஷர்ஸ் ரெக்கார்ட் மெஷர்ஸ் தேவைப்படுதோ எல்லாமே பண்ணக்கூடியவங்கள ப்ரொமோட்டர்ஸ்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் செகண்ட் பாயிண்ட், அந்த கம்பெனிக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணுவாங்க. யாரு? ப்ரொமோட்டர்ஸ் ரெடி பண்ணுவாங்க. அப்போ தான் அந்த கம்பெனியை வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியும். ஸோ ஃபார்மேஷன் ஆஃப் கம்பெனியில் செகண்ட் பாயிண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன். ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் அ கம்பெனி அப்படின்னு சொன்னோன்னா இட் இஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் தட் பிரிங்ஸ் அ கம்பெனி இன்டு எக்ஸிஸ்டன்ஸ். நம்ம அதாவது ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லும்போது ஒரு கம்பெனி வந்து சும்மா ஃபார்ம் பண்ணி சும்மா ஒரு கம்பெனியில் பிஸ்னஸ் பண்ணிட்டோன்னா அதை வந்து ஒரு இன்கார்பரேட்டட் கம்பெனின்னு சொல்லிட முடியாது. அது அப்படி பண்ணி வச்சுருந்தோன்னா அதை இல்லீகல் கம்பெனின்னு தான் சொல்ல முடியும். எப்போ ஒரு கம்பெனி உருவாக்கி அதில் அது கம்பெனியை நம்ம கம்பெனி ஆக்ட் 2013 சொல்லியிருக்கிறபடி அந்த இன் அக்கார்டன்ஸ் வித் லா படி எப்போ ரெஜிஸ்டர் பண்ணுறோமோ அப்போ தான் அந்த கம்பெனி இட்ஸ் இன் எக்ஸிஸ்டன்ஸ்க்கு வருது. ஸோ அப்போ இட்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் தட் பிரிங்ஸ் அ கம்பெனி இன்டு எக்ஸிஸ்டன்ஸ். ஒன்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டால் மட்டும்தான், அதாவது பதிவு செய்யப்பட்ட கம்பெனிஸ் தான் நம்ம லீகலி அதை ரன் பண்ண வைக்க முடியும். ஸோ எ கம்பெனி இஸ் ப்ராப்பர்லி ஃபார்ம்டு ஒன்லி வென் இட் இஸ் டியூலி ரெஜிஸ்டர்ட் அண்டர் த கம்பெனிஸ் ஆக்ட். எப்போ ஒரு கம்பெனி ஃபார்முக்கு கொண்டு வர முடியும், எப்போ ஒரு கம்பெனி ரன் பண்ண வைக்க முடியும் அப்படின்னு சொன்னோன்னா ஒன்லி when it is duly registered under the Companies Act. கம்பெனி ஆக்ட் படி ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட ஒரு கம்பெனியை மட்டும்தான் அவங்க வந்து நம்ம வந்து ரன்னிங்க்கு கொண்டு வர முடியும். ஸோ இந்த ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு அடுத்து என்ன ப்ரொசீஜர்? இந்த ஒரு கம்பெனியை அப்படி ஈஸியாக ரெஜிஸ்டர் பண்ணிட முடியாது. அப்போ அதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும், என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ப்ரொசீஜர் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன். அதில் ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, in order to get the company registered, the important documents required to be filled with the register of companies. அவங்களுக்கு நிறைய இந்த ஃபாலோயிங் டாக்குமெண்ட்ஸ் வந்து ஃபில் பண்ணி கொடுக்கணும். அங்கே ரெஜிஸ்டர் கிட்ட கொண்டு சேர்த்தோன்னா மட்டும்தான் ஒரு கம்பெனியை வந்து ரெஜிஸ்டர் பண்ண முடியும். அதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் அப்படிங்கிறத அடுத்து சொல்கிறேன். அதாவது என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் அப்படின்னு சொன்னோன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன். மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன்ஸை MOAன்னு சொல்லலாம். ஸோ மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லும்போது இது வந்து இட் இஸ் டு பி சைன்ட் பை அ மினிமம் ஆஃப் 7 persons ஃபார் அ பப்ளிக் கம்பெனி. ஒரு பப்ளிக் கம்பெனியாக இருந்ததுன்னா அந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் மினிமம் 7 பேராவது இந்த மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷனில் சைன் பண்ணியிருக்கணும். அண்டு இன்கேஸ் அது ப்ரைவேட் கம்பெனியாக இருந்ததுன்னா இட் மஸ்ட் பி ப்ராப்பர்லி ஸ்டாம்ப் பண்ணியிருக்கணும். அதாவது 7 members சைன் பண்ணியிருக்கணும் இன் பப்ளிக் கம்பெனி. ப்ரைவேட் கம்பெனினா பை 2 members. இன்கேஸ் ஆஃப் ப்ரைவேட் கம்பெனியில் மினிமம் 2 members சைன் பண்ணியிருக்கணும். அண்ட் இட் மஸ்ட் பி ப்ராப்பர்லி ஸ்டாம்ப் பண்ணியிருக்கணும். ஸோ மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன் அப்படின்னு சொன்னோன்னா ஆக்சுவலி வந்து இந்த மெமரண்டம் அண்ட் ஆர்டிகிள் ஆஃப் அசோசியேஷனுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். இது வந்து ஃபுல் டீட்டெயில்டாக நமக்கு அடுத்த சாப்டர்ஸில் வச்சுருக்காங்க, அப்போ அடுத்த டாப்பிக்கில் வச்சுருக்காங்க, அப்போ வந்து ஃபுல் டீட்டெயிலாக படிக்கலாம். இப்போ ஜஸ்ட் மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன் அப்படின்னு சொன்னோன்னா ஆக்சுவலி இந்த ஒரு கம்பெனியை ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு இந்த மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷனுங்கிறது ஒரு சர்டிஃபிகேட் மாதிரி அவங்க சர்டிஃபை பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு டாக்குமெண்ட். அதுதான் இதில் வந்து அந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய மினிமம் 7 members பப்ளிக் கம்பெனினா, ப்ரைவேட் கம்பெனிஸ்னால் மினிமம் 2 members வந்து அதில் சைன் பண்ணியிருக்கணும். அதுதான் செகண்ட் வந்து ஆர்டிகிள் ஆஃப் அசோசியேஷன். அதான் ஒரு கம்பெனியை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன் சப்மிட் பண்ணியிருக்கணும். செகண்ட் வந்து ஆர்டிகிள் ஆஃப் அசோசியேஷன். இதை AOAன்னு சொல்லலாம், ஆர்டிகிள் ஆஃப் அசோசியேஷன். அதாவது இதில் வந்து this document is signed by all those persons who have signed the memorandum of association. யாரெல்லாம் மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷனில் சைன் பண்ணாங்களோ அவங்க எல்லாம் இந்த ஆர்டிகிள் ஆஃப் அசோசியேஷன்லையும் சைன் பண்ணியிருக்கணும். ஸோ இது ஒரு டாக்குமெண்ட். அப்போது ஃபர்ஸ்ட் ஒன் மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன் ஃபர்ஸ்ட் டாக்குமெண்ட். செகண்ட் டாக்குமெண்ட் வந்து ஆர்டிகிள் ஆஃப் அசோசியேஷன்.
தேர்ட் என்ன அப்படின்னு சொன்னோம்னா லிஸ்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். லிஸ்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொரு கம்பெனிலையும் ஒவ்வொரு விதமான நம்பர் ஆஃப் டைரக்டர்ஸ் வச்சிருப்பாங்க. அந்த கம்பெனியோட தேவைக்கேற்ப மினிமம் இத்தனை மேக்ஸிமம் இத்தனை டைரக்டர்ஸ் வைக்கலாம்னு சொல்லி கம்பெனிலாம் சொல்லியிருக்குது. அது பார்ட் டைம் டைரக்டர்ஸாக இருக்கலாம், ஆர் ஃபுல் டைம் டைரக்டர்ஸாகவும் இருக்கலாம். ஸோ எப்படி வச்சுருக்காங்களோ அது மாதிரி லிஸ்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அவங்க இந்த டாக்குமெண்ட்டில் கொடுக்கணும். இதுதான் லிஸ்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வித் தேர் நேம்ஸ், address and occupations is to be prepared and filled with the register of companies. So first document memorandum of association, then second document article of association, then third document வந்து list of directors. எத்தனை directors இருக்காங்க, அவங்களோட name and address, occupation இதெல்லாம் சொல்லி அவங்களுக்கு ரெஜிஸ்டருக்கு ஃபைல் பண்ணணும். அடுத்து ஃபோர்த் டாக்குமெண்ட் என்ன அப்படின்னு சொல்லணும்னா ரிட்டர்ன் கன்சென்ட் ஆஃப் த டைரக்டர்ஸ். ரிட்டர்ன் கன்சென்ட் ஆஃப் த டைரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ரிட்டர்ன் கன்சென்ட் இப்போ அங்கே கம்பெனியில் நம்ம யாரை டைரக்டர்ஸாக வச்சிருக்கிறோமோ அவங்களுடைய ரிட்டர்ன் கன்சென்ட் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன ரிட்டர்ன் கன்சென்ட் அப்படின்னு சொன்னோம்னா டைரக்டர்ஸ் தட் தே ஹாவ் அக்ரீட் டு ஆக்ட் ஆஸ் அ டைரக்டர்ஸ் has to be filled with the registrar along with the written undertaking to the effect that they will take qualifications shares and will pay for them. அதாவது நான் டைரக்டராக இருக்கிறதுக்கு நான் ஒத்துக்கிறேன், நான் அக்ரி பண்ணிக்கிறேன் நான் டைரக்டராக இருக்கிறதுக்கு, அந்த ரிட்டர்ன் கன்சென்ட் வந்து ஃபைல் பண்ணணும். அலாங் வித் எது கூட அண்டர்டேக்கிங் the effect that they will take qualification of shares. இப்போ ஒவ்வொரு கம்பெனிலையும் மெம்பராக இருக்கிறதுக்கு இத்தனை நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வாங்கியிருக்கணும், டைரக்டராக இருக்கணும்னா இத்தனை நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வாங்கியிருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கம்பெனிஸ்லையும் அவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த நம்பர் ஆஃப் ஷேர்ஸ், அந்த குவாலிஃபிகேஷன் ஆஃப் ஷேர்ஸ் வந்து இந்த டைரக்டர்ஸ் வாங்கியிருக்கணும். அண்ட் அதுக்குள்ள பேமெண்ட்டும் இவங்க பண்ணியிருக்கணும். அண்ட் வில் பே ஃபார் தம், இவங்க அந்த மணியும் பே பண்ணணும். ஸோ இதுதான் வந்து அவங்க கன்சர்ன் கொடுக்க, ரிட்டர்ன் கன்சர்ன் கொடுக்கக்கூடிய இது. ஸோ ரிட்டர்ன் கன்சர்ன் ஆஃப் த டைரக்டர்ஸ் வந்து அவங்க நான் டைரக்டர்ஸாக இருக்க ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அக்ரி பண்ணியிருக்கணும் அந்த ரிட்டர்ன் கன்சென்ட். அண்ட் வித் அவங்களோட குவாலிஃபிகேஷன் ஷேர்ஸ் எவ்வளவோ அதை நான் பே பண்ணிடுவேன்னு சொல்லியும் ரிட்டர்ன் மூலமாக அவங்க கன்சென்ட் கொடுக்கணும். ஸோ இதுதான் ரிட்டர்ன் கன்சென்ட் ஆஃப் த டைரக்டர்ஸ். நெக்ஸ்ட் டாக்குமெண்ட், அதாவது ஃபஸ்ட்டு மெமரண்டம், தென் ஆர்டிக்கிள் ஆஃப் அசோசியேஷன், தென் லிஸ்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், அப்புறம் ரிட்டர்ன் கன்சென்ட், அப்புறம் நோட்டீஸ் ஆஃப் அட்ரஸ் ஆஃப் த ரெஜிஸ்டர் ஆஃபீஸ், லிஸ்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்க்கு அடுத்த டாக்குமெண்ட் என்னன்னா நோட்டீஸ் ஆஃப் த அட்ரஸ் ஆஃப் த ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸ். அதாவது நம்ம இப்போ ஒரு கம்பெனி வந்து எங்கே நம்ம எந்த இடத்துல உள்ள ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் ரெஜிஸ்டர் பண்ண போகிறோம் அந்த நேம். ஸோ அந்த இட் இஸ் ஆல்சோ கஸ்டமரி டு ஃபைல் த நோட்டீஸ் ஆஃப் த அட்ரஸ் ஆஃப் த கம்பெனிஸ் ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸ் அட் த டைம் ஆஃப் இன்கார்பரேஷன். எப்போ நம்ம இன்கார்பரேஷன் பண்ண போகிறோமோ அப்போது அந்த கம்பெனி வந்து எந்த அட்ரஸில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அட் த டைம் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் அந்த ரெஜிஸ்டர் அந்த கம்பெனி எந்த அட்ரஸில் இருக்குதோ அந்த அட்ரஸ் நம்ம சொல்லியிருக்கணும். இட்ஸ் ஆல்சோ கஸ்டமரி டு ஃபைல் த நோட்டீஸ் ஆஃப் த அட்ரஸ் ஆஃப் த கம்பெனிஸ் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் அட் த டைம் ஆஃப் இன்கார்பரேஷன். It is to be given within 30 days after the date of incorporation. அதாவது நாங்கள் இந்த கம்பெனி இந்த அட்ரஸில் வைக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு நோட்டீஸ் வந்து வித்தின் 30 டேஸ்க்குள்ளால அந்த ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டு வித்தின் த 30 டேஸ்க்குள்ளால ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு இப்படி ஒரு நோட்டீஸ் கொடுக்கணும். நோட்டீஸ் ஆஃப் த அட்ரஸ் ஆஃப் த ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸ்க்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு கஸ்டம், முன்னாடியே இதை ஃபைல் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ நோட்டீஸ் ஆஃப் த அட்ரஸ் ஆஃப் த கம்பெனிஸ் ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸ் அட் த டைம் ஆஃப் இன்கார்பரேஷன் அண்ட் இதை வந்து வித்தின் த 13 டேஸ்க்குள்ளே நோட்டீஸ் மாதிரி கொடுக்கணும். தென் அடுத்த டாக்குமெண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஸ்டாட்யூட்டரி டிக்ளரேஷன். ஸ்டாட்யூட்டரி டிக்ளரேஷன் அப்படின்னு சொன்னோன்னா இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லி நான் டிக்ளேர் பண்ணுறேன், உறுதிமொழி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் ஸ்டாட்யூட்டரி டிக்ளரேஷன். அதை யாரெல்லாம் பண்ணலாம், இந்த ஸ்டாட்யூட்டரி டிக்ளரேஷன் கொடுக்கப்படுறது யாராலெல்லாம் கொடுக்கப்படலான்னு சொல்கிறாங்க வரிசையாக. யாரெல்லாம்னு பார்த்தோன்னா எனி அட்வொகேட் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் ஆர் ஆஃப் அ ஹை கோர்ட் அல்லது an attorney general or pleader entitled to appear before high court or practicing
chartered accountant in India அல்லது who engage in the company formation by a person indicated in the articles as director, managing director, secretary or manager of the company mentioning that the requisites of the act. இந்த மாதிரி இதில் சொல்லியிருக்கக்கூடியவங்க எல்லாருமே இந்த ஸ்டாட்யூட்டரி டிக்ளரேஷன் கொடுக்கலாம். ஸோ இவங்க இதை கொடுத்துட்டு when they require documents have been filled with the registrar along with the prescribed fee, the registrar scrutinize the documents. அதாவது எல்லாம் ஒரு கம்பெனியை ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு தேவையான ரெக்கார்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அவங்க ஃபைல் பண்ணி அதுக்கு எவ்வளவு ஃபீஸோ அதையும் ப்ரிஸ்கிரைப்டு ஃபீயையும் அவங்க பே பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் ரெஜிஸ்ட்ரார் வந்து அந்த எல்லா டாக்குமெண்ட்டையும் திருப்பி ஒருக்கா ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணி கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பார்த்துட்டு இப்போ இஃப் ஹீ இஸ் திங்ஸ் ஃபிட், அதாவது ரெஜிஸ்ட்ரார் வந்து இஃப் சாட்டிஸ்ஃபைடு எல்லா டாக்குமெண்ட்டும் ஓகேயா இருக்குன்னு சொல்லி அவர் இஃப் ஹீ திங்ஸ் ஃபீல் குட் ஆர் சாட்டிஸ்ஃபைடு ஆர் ஃபிட் அவர் ஓகே அப்படின்னு சொல்லி ஒரு மண்ணிலைக்கு வந்துட்டார்னா த நேம் ஆஃப் த கம்பெனி இஸ் என்டர்ட் இன் த ரெஜிஸ்டார். அப்போ தான் அந்த கம்பெனியோட நேம் வந்து ரெஜிஸ்டாரில் என்டர் ஆகுது. தென் த ரெஜிஸ்டார் வந்து இஷ்யூ த சர்டிஃபிகேட் இஸ் நோன் ஆஸ் த சர்டிஃபிகேட் ஆஃப் இன்கார்பரேஷன். அப்போ தான் அந்த ரெஜிஸ்டார் வந்து அதுக்கப்புறமா சர்டிஃபிகேட் ஆஃப் இன்கார்பரேஷன் கொடுக்குறாரு. அதுதான் இட்ஸ் ரெஜிஸ்டர்ட் கம்பெனி. அந்த சர்டிஃபிகேட்டு தான் ரெஜிஸ்டர் ஆஃப் இன்கார்பரேஷன். ஸோ இதுதான் வந்து ஆக்சுவலி நம்ம ஃபார்மேஷன் ஆஃப் கம்பெனியில் வந்து பார்த்ததுல ரெண்டாவது பாயிண்டோட என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணணும்னு சொல்லி இப்போ பார்த்துருக்குறோம். 6 டாக்குமெண்ட்ஸ், அதாவது ஆக்சுவலி 5 டாக்குமெண்ட்ஸ் வந்து ரிக்வயர்ட் மெஷர்ஸ். அதில் லாஸ்ட் வந்து ஸ்டாட்யூட்டரி டிக்ளரேஷன் கொடுக்கணும், யாரால் கொடுக்கப்படணுங்கிறது தான் ஸ்டாட்யூட்டரி டிக்ளரேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ப்ரொமோஷன் ஆஃப் த கம்பெனி, செகண்ட் ஒன் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஆர் இன்கார்பரேஷன். மூணாவது உள்ள பாயிண்ட்ல இருந்து நாளைக்கு பார்க்கலாம். நெக்ஸ்ட் டே கிளாஸில் நான் சொல்கிறேன். ஓகே, தேங்க்யூ.